எத்தனை நாயை மேடம் பாத்துக்க முடியும்? ஒரு 4 நாயமா 5 நாயா லட்சக்கணக்கான நாய்களை நீங்க பாத்துக்க முடியுமா? நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்சியஸா இருக்கணும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது, சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா இவரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த அரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? திருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு, நாயெல்லாம் ஏன் விரட்டி விடணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இதுல ஆபத்து இருக்கு, அதனால திருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. என்ன தேடுறாங்க? 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. ஏன் உனக்கு இந்த வேலை? நைட் நேரத்துல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனுடைய ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. எப்பமா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நாமத்து வரும். அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்க தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டோம், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு தெரியல. கடியில இருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இறக்குற அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்ல அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இல்ல அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை நீங்க பிரயோகிக்கல, கான்சியஸா இருக்கணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது, சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க? அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். 5 நாய் சுத்து போட்டுருச்சுப்ப. எங்க அம்மா என்ன சொன்னது, எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. என்ன கொடுத்துற நீ? அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. மாட்னாடா மானஸ்த. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். லூசு மாதிரி பேசுறீங்க. பக்கத்துல நம்மள மோந்து பாத்துச்சுனாலே நம்ம வீட்லயோ நம்மள சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். இருக்கு இல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். கேக்குது ஒரு 10 நாய் இருக்குங்க, 10 நாயில வாழை சுருட்டிய நாய், வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? புரியல. என்ன புரியல? டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. அதாவது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோட நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். பார்த்து அசஸ் பண்ணி உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. ஊர் விட்டு தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது.
இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. ஸோ கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்லை இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. நக்கல்யா அவனுக்கு. கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இன் டெல்லி, ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அளவோட தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. வச்சு கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணிருக்காங்க, நியூட்டர் பண்ணிருக்காங்க. இதனால வித்தின் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அந்த ஏரியால இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டாக்ஸ் உடைய ப்ரீடிங் குறைஞ்சிருக்கு. வந்து எத்தனை நாயை மேடம் பாத்துக்க முடியும்? ஒரு 4 நாயமா 5 நாயா? லட்சக்கணக்கான நாய்களை நீங்க பாத்துக்க முடியுமா? அதுங்களுக்கு உணவளிக்க முடியுமா? அதுங்களை வந்து நோயற்ற மாதிரி நீங்க கூட்டிட்டு போயிட்டு வேக்சினேஷன் போட முடியுமா? டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? அதை குளிக்க வைக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் டொனேஷன் அமௌண்ட் அலாட் பண்ணி இருக்கு. திருந்துங்கடா டேய். நாய் பெருட காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இது வந்து மேன் மேட் ப்ராப்ளம். ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியல ஒழுங்கா, ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்ண வேண்டியது நீங்க பண்றீங்க சார். அதான் பிரச்சனையே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போறீங்க ரோட்ல? இல்ல நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா? இங்க போடல, ஷெல்டர்ல நீங்க போடுறீங்களா? 1 லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான். 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க. மிச்சம் 90 லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கல. 1 வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி, அப்படியே நிக்குது. நீங்க பாருங்களேன் சார், இப்ப லைசன்ஸ் வரல, நீங்க என்ன செய்யணும்? சார் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். வேணாம் இல்ல, லைசன்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது. நான் ஒரு வண்டி ஓட்டணும்னாலே இத்தனை ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க தூக்கிட்டு போவீங்க, நல்லா வளர்ப்பீங்களா நான் பார்க்கணும்ல. படக்கு அதுக்கான டாக்குமெண்டேஷன் நீங்க கொடுக்கணும். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. என்னடா சொல்ற? அது 1-2 பேர் அல்ல. ரைட்டா? இத இந்த அலட்சிய போக்கோட நீங்க பேசுறப்பதான் கோவம் வருது. மாமா கோவம் வந்துருச்சு. நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலா நாய். ஸ்டில் கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது, 6 to 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. தெருநாய் தான் சார் கடிச்சது. கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. உங்க அம்மாவே கடிச்சது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.